look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றொரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். பத்ரி, இன்னைக்கு நான் உங்களை கேட்க போறேன். நீங்க ஒரே சிரிப்பா புன்னகையா இருக்கீங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச தோத்துட்டு, தோக்க வேண்டிய மேட்ச ஜெயிச்சுட்டு, எங்கேயோ இருக்க மேட்ச எப்பவோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச இழுத்து புடிச்சு கடைசியில ஜெயிச்சு. ஆனா ஓகே, ரிசல்ட் என்னன்னா 2 பாயிண்ட் வந்துச்சு பிரீத்தம். 1 ஸ்டெப் க்ளோசர். எல்எஸ்டி, அதுவும் எல்எஸ்டியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சொல்லியே ஆனோம். சிஎஸ்கேக்கு அவங்க கேட்ச் எல்லாம் விட்டுருந்தாங்கன்னா கதை வேற மாதிரி போயிருக்கும். பட் குட் டு சி ஃபைனலி 2 பாயிண்ட்ஸ் ஆன் போர்ட். பிரேத்தம், நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டா இப்ப அருமையான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மீதி இருக்கிற 3 போட்டியில 2 போட்டி ஜெயிச்சாங்கன்னா டாப் 4 குவாலிஃபை ஆயிடுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நேரம் காலம் கூடி வருதா, கொஞ்சம் முன்னாடி இருந்த பேட் லக் எல்லாம் போய் திருஷ்டி கழிஞ்சு இப்போதைக்கு சிஎஸ்கே இன்டு த ஃபோல்டு வராங்களா? ஃபர்ஸ்ட் தாட்ஸ். டெஃபினெட்லி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அகேன் நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் போலர்ஸ் கொடுப்பேன். லக்னோ ஒரு ஸ்டேஜ்ல 5 overs 72 ஃபார் நோ லாஸ். அங்கேருந்து அவங்களை இழுத்து பிடிச்சு, சரி கடைசியில கொஞ்சம் ரன் போச்சு, அது போகும். பட் அந்த இழுத்து பிடிச்சி 240 ஸ்கோரை 203 ஆக்குனது போலர்ஸுக்கு கிரெடிட் கொடுக்கணும். நம்ம ஷோல நம்ம பேசியிருக்கோம் பத்ரி, ஜேமி ஓவர்டன் இந்த டீமோட MVP நீ இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணாரு. ஃபென்டாஸ்டிக் கம்பேக் ஃப்ரம் ஜேமி ஓவர்டன். அவர்னாலதான் அந்த ஒரு 30 ரன்னை சேவ் பண்ணாங்க. அந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. எஸ்பெஷலி அந்த ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட். எப்பா ஜாஸ் இங்கிலீஷ் யாருப்பா நீ, என்னப்பா ஆடுற அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆடுறாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு, வேற லெவல். என்ன பிரேத்தம், 6 ஓவர்ல 100 ரன் அடிச்சிட்டாங்க. 9 ஓவர்ல 120 ரன். எப்பா எங்கடா அது போகுது மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 240 250. பட் ஒன்னு சொல்லணும், விக்கெட் சூப்பரா இருந்தது. செம்ம பேட்டிங் ட்ராக். பட் ஹேவிங் செட் தட், எஸ் போலர்ஸ் டெஃபினட்டா கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. பட் பிரேத்தம், இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தது உர்வில் பட்டேல். ஆஹா, என்ன அடிங்க, என்ன அடி. இந்த மாதிரி நாக் நான் பார்த்தது இல்ல பிரேத்தம். எஸ்பெஷலி his first 8 balls 41 runs பிரேத்தம். 41 runs. Strike rate of close to 600. Close to 600. 8 balls 41. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5.5 ரன் ரேட்ல ஒரு ஆடிலாம் இந்த மாதிரி எல்லாம் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் நான் பார்த்தது இல்ல. நம்ம நியூ ஜெனரேஷன் பேட்ஸ்மேன் ஒரு வேற லெவல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங்ல போயிட்டு இருக்காங்களா? How much did you like this? பத்ரி, நம்ம 6 weeks பேக் ரிவைண்ட் பண்ணி நம்ம ப்ரொடியூசரை சிஎஸ்கே ப்ரிவ்யூ நீங்க நான் பாலா பண்ணோம் ஒரு ஷோ. அதுல நம்ம சொன்னோம், ஊரில் பட்டேல தயவு செஞ்சு ஆடுங்க, அவருக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா போன வருஷம் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, சில கேமியோஸ் ஆடினாரு, 50 அடிக்கல. ஆனா 30 of 8 balls 12 balls போன வருஷம் ஆடினாரு. அவரை பிகினிங்ல இருந்து ஆடுங்கன்னு நம்ம சொன்னோம். ஊர்வில் பட்டேல் கூட பிகினிங்ல இருந்து ஆடல. பிகாஸ் மாத்ரே காட் இன்ஜோர்ட், ஊர்வில் பட்டேல் வந்தாரு சீனுக்குள்ள. பட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாரு ஊர்வில் பட்டேல். வாட் அ நாக். அது ஒரு பாக்ஸர் மாதிரி இருக்காரு பத்ரி. அவரோட பிசிக்க பார்த்தா லிட்டரலி எனக்கு ஒரு பாக்ஸரை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன அடி அடிக்கிறார், பயங்கர ஒரு பஞ்ச் இருக்கு ஒரு ஷாட்ல. லிட்டரலி அவர் அடிச்சாருன்னா அது 6 தான். ஆக்சுவலி இந்த வருஷம் என்ன தெரியுமா, சிஎஸ்கேக்கு ஒரு உண்மை, பிளான் ஏ சிஎஸ்கேக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. வெறும் பிளான் பி தான் ஒர்க் ஆகுது. ஓவர்டன் பிளான் ஏல கிடையாது, அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். பிளான் பி அவர் ஒர்க் ஆகுது. ஊர்வில் பட்டேல் பிளான் ஏல கிடையாது, அவர் ஒரு பிளான் பி. அவரு பயங்கரமா ஒர்க் ஆகுறாரு. ஐ திங்க் ஈவன் சஞ்சு சாம்சனை பத்தி பேசியே ஆகணும் பிரேத்தம். நல்ல தொடக்கம், நல்ல ஸ்ட்ரைக்கிங். அவரோட 20 ஒரு சின்ன கேமியோ அட் த டாப் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அவரோட பார்ட்னர்ஷிப் வித் ருத்ராஜ் கைக்வாட் அது ஒரு டீசென்ட் இம்பட்டஸ் கொடுத்தது. க்ளோஸ் டு 50 ரன்ஸ் அவங்க எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி உர்வில் பட்டேல் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன சரிவு இருந்தது பிரேத்தம். ஐ திங்க் உர்வில் பட்டேல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா செம்ம டிப் இன் ரன் ரேட், எக்கச்சக்க டிப். அடுத்த 6-7 ஓவர் இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் ஃபுல்லா ஆடி இருக்கணும். ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி விட்டாங்க. திடீர்னு மேட்ச் பயங்கர க்ளோஸா போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் என்ன நினைச்சேன் பத்ரி, இது என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். எனக்கு கார்த்திக் சர்மா மேல எந்த இதுவும் கிடையாது. ஹீஸ் எ யங்ஸ்டர், அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும் ப்ரூவ் பண்றதுக்கு. பட் இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். நீங்க 16-17 ஓவர்ஸ்ல முடிச்சுட்டு போக வேண்டிய மேட்சை 20th ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஏன்னா இந்த ரன் ரேட் ரொம்ப பத்ரி, 2 வருஷம் முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபியோட ரன் ரேட்ல நாக் அவுட் ஆனாங்க. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரன் ரேட். நீங்க நிறைய IPL விளையாடுறீங்க, ரன் ரேட் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். கடைசியில அந்த ரன் ரேட் முக்கியம். சோ இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 16 அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் 6 overs நீங்க 102 for 1 அங்கேருந்து நீங்க 20th ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போறீங்கன்னா டெஃபினட்டா
ஐ திங்க் கொஞ்சம் ஆர்டர் இது பண்ணிருக்கணும். கார்த்திக் சர்மாக்கு நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம் எல்லாம், பட் அவர் 100ல ஆடினாரு பத்ரி. இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான பிச்சு தான். ஸ்டார்டிங் இஸ் டிஃபிகல்ட். அதுக்கு ஒரு பிரெவிஸோ இல்ல டூபேயோ முன்னாடி நீங்க அனுப்பிச்சு முடிச்சிருக்கலாம், பட் பண்ணல. பிரேதம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இது கொஞ்சம் கஷ்டமான பிச்சுன்னு சொல்லாதீங்க. பாட்டா விக்கெட் பிரேதம், சாம்பா பாட்டா விக்கெட்ல எந்த கஷ்டமும் இல்ல. டு ஸ்டார்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பத்ரி. டு ஸ்டார்ட் ஒரு புது பேட்ஸ்மேன் வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் யூ கெட் யுவர் ஐ இன், அதுக்கு காரணம் bowling சொல்லுவேன் நான், விக்கெட்னு சொல்ல மாட்டேன். இட் வாஸ் a good batting track. ரெட் சாயில் பட் செம்மன் விக்கெட், நல்லா பால் பேட்டுக்கு வந்தது. கார்த்திக் சர்மா இது முதல் முறை பண்ணல. நம்ம போன வீட்லயே நம்ம வீடியோல சொல்லி இந்த வியூவர்ஸ் நீங்க போய் வேணா அந்த வீடியோ பாருங்க. கார்த்திக் சர்மா 150+ சேஸ்ல ஓகே பிரேத்தம், 200+ சேஸ்ல எல்லாம் ஒரு நம்பர் 4 வரக்கூடாது. நான் ஏன் இந்த பிரஷர் நீங்களே போட்டுக்கிறீங்க? 18 பால் 18 ரன் அவர் அடிச்சாரு. நான் பிளேயரை பிளேம் பண்ணல, பட் இந்த மாதிரி சேஸ்ல உங்ககிட்ட ஒரு டெவால் பிரேவிஸ் இருக்காரு, சிவம் டூபே இருக்காருங்கும் போது ஏன் உங்களை அப்படியோட அனுப்புங்க, முடிச்சிருங்க மேட்ச முதல்லயே. ஏன் இழுத்துட்டு போறீங்க? கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு போகணும், கடைசி முட்டை போகணும், ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. The experience of Deval Brevis and Shivam Dube up the order அம்ச்சி யூஸ் பண்ணி மேட்சை முடிச்சுட்டு போலாமே. அப்சல்யூட்லி. பட் மறுபக்கம் இன்னொரு புது டாயும் வாங்கியிருக்காங்க, பிரசாந்த் வீர்னு. வேர்ட் அபவுட் பிரசாந்த் வீர் பத்ரி, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனா. ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வந்தாரு, ஐஸ் கூல் டெம்பரமெண்ட், he proved himself today. அதுக்கும் மேல டூபே, சிவம் சிங்கிள் டூபேவாவே இருந்த சிவம் சிங்கிள் டூபே கடைசியில ஒரு சிக்ஸர் டூபே, ரொம்ப குரூஷியல் சிக்ஸ் சிவம் டூபேவும். இந்த சிவம் டூபேவோட பிரசன்ஸ் உள்ள ஒரு கம்போஷர் கொடுத்தது அப்படின்னு சொல்லியே ஆனோம். பட் ஸ்டேயிங் ஆன் டாபிக் ஆஃப் சிவம் டூபே பிரேத்தம், இதுவும் நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலி போலிங்ல நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். குர்ஜப்னீத் சிங் should have been on the field அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க ப்ராபப்ளி ஒரு அகில் ஹுசைனுக்கு ஒரு ஓவர் கம்மியா கொடுத்துருக்கலாம், ஆர் முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு ஓவர் கம்மியா கொடுத்துருக்கலாம். குர்ஜப்னீத் சிங் பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ்ல ஓவர் ரன் போடுவாரு. டூபே போலிங் போடாத போது அவரு ஃபீல்ட்ல ஏன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழும்புது. பட் ப்ராபப்ளி மேபி இதுக்காக தான் வச்சிருந்தாங்களோ, ஒரு பேட்ஸ்மேனா தான் நான் எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீருக்காக வச்சிருந்தாங்களா ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வர போறேன்னு தெரியல. இவங்க ஸ்ட்ராட்டஜி நிறைய புரியல பத்ரி. ஆனா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் நீங்க ஃபர்ஸ்ட் ஆடும் போது தயவு செஞ்சு சிஎஸ்கே ப்ளீஸ் கார்த்திக் சர்மா நம்பர் 4 அனுப்பாதீங்க. அந்த பையன் நல்ல பேட்ஸ்மேனா வருவான், ஆனா கஷ்டப்படுறான் ரொட்டேட் பண்றதுக்கு. பவுண்டரி ஆர் நத்திங் தான். இன்னைக்குமே ரன் அப் பால் 20. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆடும் போது ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. கார்த்திக் சர்மா உங்க நம்பர் 4 வந்தாரு. ஏன்னா உங்களுக்கு டெவால் பிரூவிஸ் இருக்காரு, டூபே இருக்காரு, ஓவர் 10 இருக்காரு, உங்களுக்கு பவர் இருக்கு. அகில் ஹுசைனா அடிப்பாரு, பவர் இருக்கு. பட் அந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து செய்யறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் வரியா இருக்கு. பட் பிளே ஆஃப்ஸ் கண்ணில் இப்ப படுற மாதிரி இருக்கு. ஐ திங்க் பாசிட்டிவ்ஸ் பிளே பண்ணும்போது நம்ம அன்சுல் கம்போஜும் மறக்கக்கூடாது பிரேத்தம். ரொம்ப குரூஷியல் விக்கெட், மிச்சல் மார்ஷோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமாவும் இன்னொரு விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியலா எடுத்தாரு, குரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இன்னொன்னு மறக்கக்கூடாது பிரேத்தம், டெவால் பிரேவிஸோட ரன் அவுட் லாங் ஆன்ல இருந்து, வெய்டன் மார்க்ரமோட ரன் அவுட் லாங் ஆன்ல இருந்து பெரிய மூமெண்ட் பிரேத்தம். இட் குட் ஹவ் பீன் a difference of 20 runs. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே ஒரு 20 runs எக்ஸ்ட்ரானா எல்எஸ்ஜி வின்னு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மறக்க கூட. அன்சுல் கம்போஜோட போலிங் ரொம்ப நல்லா இருந்தது. பிரேவிஸோட ஃபீல்டிங், அந்த ரன் அவுட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. சோ இதெல்லாம் டெஃபினட்டா ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்டர்நேஷனல் எம்பிபினா நான் ஜேமி ஓவர்டனுக்கு போவேன். டொமஸ்டிக் எம்பிபினா டெஃபினட்டா இங்க அன்சுல் கம்போஜுக்கு போனோம். இன்னைக்கு திரும்ப பர்பிள் கேப்ப அவர் வந்து ரபாடா கிட்ட இருந்து எடுத்தாச்சு. ஹி ஹஸ் பீன் ஃபெனாமினல் பத்ரி, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஐ திங்க் நம்ம பிகினிங்ல பேசணும், நான் கில்ட்டி அதுக்கு. போலிங் வாஸ் லெட்டிங் சிஎஸ்கே டவுன் அப்படின்னு. பட் தி போலர்ஸ் தான் சிஎஸ்கே திரும்ப டோர்னமெண்ட் குள்ள இழுத்துன்னு வந்திருக்காங்க. சூப்பர். ஐ திங்க் எல்எஸ்ஜி கூட ஒரு மாதிரி சிஎஸ்கே வெற்றி வந்திருக்காங்க. அவங்க அந்த கேட்ச் எல்லாம் புடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே காலி. கையில வந்து லட்டி கேட்ச், டிக்வேஷ் ராத்தி 2 கேட்ச் விட்டாரு. உருள் பட்டேல் கேட்ச் விட்டாங்க பத்ரி. உருள் பட்டேல் கேட்ச் விட்டாரு திக்வேஷ் ராத்தி. அதான் உருள் பட்டேல் கேட்ச் டிக்வேஷ் ராத்தி விட்டாரு. அப்புறமா இவரு பிரசாந்த் வீரோட கேட்ச் கட்சியில விட்டாரு. பிரசாந்த் வீரோட கேட்ச் நிக்கலஸ் பூரன் விட்டாரு கட்சியில. சோ இதெல்லாம் டெஃபினட்டா ஒரு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சோ இப்ப பேக் டு பேக் எல்எஸ்ஜி, இது ஒரு சூப்பரான இது. எல்எஸ்ஜி நல்லா சிக்கிருக்காங்க ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் திருப்பி எல்எஸ்ஜியோட இது ஒரு நல்ல ஸ்டேட், ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்ல இருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு நல்ல கான்பிடன்ஸ் பிரேத்தம். ஒரு மாதிரி சிஎஸ்கே டாப் 4 வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இப்போதைக்கு வருது. இன்னொன்னு சிஎஸ்கே டாப் 4 வராங்கனாலே மிச்ச டீம் ஆல்சோ வில் பி வேரி. ஏன்னா if சிஎஸ்கே in top 4 they are a dangerous team. அது எம்எஸ் தோனி லெட் சிஎஸ்கே இந்த டாப் 4 இஸ் a dangerous team. அதையும் சொல்லுங்க. இந்த சிஎஸ்கே அது கிடையாதா? நான் வந்து பாஸ்டோட தான் கம்பேர் பண்ண முடியும் பத்ரி. எம்எஸ் தோனி லெட் சிஎஸ்கே இஸ் a dangerous side. எம்எஸ் தோனி லெட் சிஎஸ்கே டேஞ்சரஸ், இதெல்லாம் அவ்வளவு டேஞ்சரஸ் இல்ல அப்படின்றாரு.
பட் அப்படி உங்களோட சொல்லல. predictions என்ன? இதுக்கு மேல என்ன? சிஎஸ்கே போயிடுவாங்களா இல்லையா? உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? பத்ரி, இந்த எல்எஸ்ஜி டீம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு வந்து என்னமோ பண்ணி அவங்களே சொதப்பிட்டாங்க. அந்த மேட்ச் ரொம்ப குரூஷியல். அந்த எல்எஸ்ஜி மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா போயிடுவாங்க பத்ரி. எல்எஸ்ஜி மேட்ச் அடுத்தது அதை ஜெயிச்சாங்கன்னா போயிடுவாங்க. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா ஜிடி வந்து சடன்லி தேர் ஆல்சோ கம்பீட்டிங் ஃபார் டாப் 4 அண்ட் எஸ்ஆர்ஹெச் இஸ் டாப்பிங் த டேபிள். உங்களுக்கு கடைசி 2 மேட்ச் 2 ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 out of 2 பண்ணா கூட போயிடலாம். சோ பொறுத்திருந்து பார்க்கணும். பட் எல்எஸ்ஜி இஸ் அப்சல்யூட்லி குரூஷியல். அடுத்த மேட்ச் ரொம்ப குரூஷியல், அது சொல்லி ஆகணும். கரெக்டா சொன்னீங்க. பிளேயிங் எல்எஸ்ஜி இன் லக்னோ. ஏன்னா கடைசி 2 போட்டி டாப் 2 சைட்ஸ். இப்போதைக்கு டாப் 2 இந்த டேபிள் அவங்க எஸ்ஆர்ஹெச் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவங்களை ஈஸியா எடுத்துக்க முடியாது. பெட்டர் எல்எஸ்ஜியை அடிச்சு ஒரு சேஃப் இடத்துக்கு போறதுக்கு. பட் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் பிரேத்தம். குட் திங் என்னன்னா 2 points into the bag for சென்னை சூப்பர் கிங்ஸ். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் பத்ரி. கிரிக்கெட் வித் பத்ரி. உங்க கருத்துக்களை பகிர்ந்தது மிகவும் நன்றி. தேங்க்யூ கைஸ். See you soon with a lot more content from the IPL. Take care. Bye.